தொழில்நுட்ப அறிவுடன் கூடிய போட்டித்தன்மை மிக்க உலகினை வெற்றி கொள்வதற்கு புதிய திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். வெளிகந்தையில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே அமைச்சர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். அரசு முகாமைத்துவ மறுசீரமைப்பு அமைச்சினால் 2 மில்லியன் ரூபாய் செலவில் மகாபலி வலயத்தின் வெளிக்கந்தையில் நிர்மாணிக்கப்பட்ட பொதுத்துறை ஊழியர்கள் திறன் விருத்தி பிரிவு இன்று திறந்து வைக்கப்பட்டது. இன்னும் 5 வருடங்களில் அச்சுக்களை இல்லாமல் போகலாம், தொலைக்காட்சி கூட இல்லாது போகலாம். அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் இவை அனைத்தும் ஒன்றிணைக்கப்பட்டு கையடக்க தொலைபேசியில் காணப்படுவதுடன் அதிலேயே இணைய வசதியும் காணப்படுகிறது. எனவே அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு என்ற ரீதியில் புதிய உலகத்துடன் இணைந்து கொள்வதற்கும் போட்டித்தன்மையை வெற்றி கொள்வதற்கும் தொழில்நுட்ப அறிவினை பெற்றுக் கொள்வதற்கு இந்த திட்டம் மிகவும் அவசியமானது. இன்று பௌதீக வளங்களில் குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றம் காணப்படுகின்றது. கான்கிரீட் வீதிகளுக்கு பதிலாக காப்பட் வீதிகள் நிர்மாணிக்கப்படுகின்றன. புதிய நீர்ப்பாசன முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. புதிய நீர்ப்பாசன முறைமைகள் திட்டமிடப்படுகின்றன. இவ்வாறான பௌதீக வளங்களின் பாரிய அபிவிருத்திக்கு சமமான முறையில் நாட்டின் மனித வளமும் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். 21ஆம் நூற்றாண்டிற்குள் பொது சேவைகளை கொண்டு வருவதற்கு நாங்கள் பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளோம். பொது சேவை ஊழியர்களாகிய உங்களின் சம்பளங்கள் மற்றும் சலுகைகள் மக்களினால் செலுத்தப்படுகின்றன. நாங்கள் நாளாந்தம் 8 மணித்தேரங்கள் வேலை செய்வதாக கூறினாலும் உண்மையில் நாங்கள் நாளொன்றுக்கு 4 அல்லது 5 மணித்தேரங்களை வேலை செய்கின்றோம் என்பதனை நான் நிச்சயமாக கூற முடியும். அனைவருக்கும் இது தெரியும் என்பதுடன் இது அறிக்கைகளின் மூலம் தெளிவாக்கப்பட்டுள்ளது. இந்த முறையானது மாற்றப்பட வேண்டியது அவசியமாகும். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சம்பள உயர்வை எதிர்த்து சில தொழிற்சங்கங்களை உள்ளடக்கிய மலையக பெருந்தோட்ட கூட்டமைப்பு இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியுள்ளது. எவ்வாறாயினும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இடையூறு விளைவித்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஆதரவாளர்கள் சம்பள உயர்வு தொடர்பில் தாம் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். கடந்த 4ஆம் தேதி கூட்டு ஒப்பந்தம் மூலம் பெற்றுக் கொடுக்கப்பட்ட சம்பள உயர்வு போதுமானதாக இல்லை என தெரிவித்து மலையக பெருந்தோட்ட கூட்டமைப்பு இன்று காலை ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. கொட்டகலை நகரில் உள்ள நுவர்லியா பிரதேச சபை கட்டடத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடாத்தப்படவிருந்த போதிலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உறுப்பினர்கள் சிலர் அதற்கு இடையூறு விளைவித்தனர். அவர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் பிரதேச சபை கட்டடத்திற்கு அருகில் செல்ல முடியாதவாறு வீதியை மறைத்து நின்றதாக எமது செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர். இதன்போது 2 தரப்பினருக்கும் இடையே அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சம்பள உயர்வை கொண்டாடுவதற்காக தாம் இன்று கொட்டகலை நகரில் கூடியதாக வீதியை மறைத்திருந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். எவ்வாறாயினும் மலையக பெருந்தோட்ட தொழிற்சங்க கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் கொட்டகலை நகரின் நுவர்லியா பிரதேச சபை கட்டடம் அமைந்துள்ள பகுதிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. பின்னர் அவர்கள் ஹட்டன் நுவர்லியா வீதியை மறைத்து பத்தனை சந்தியில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தனர். வெளிநாடு சென்று 2 வாரம் 3 வாரம் இருந்துவிட்டு வருபவர் இன்று இங்கே தொழிற்சங்க கூட்டமைப்பு திகாம்பரமும் ராதாகிருஷ்ணனும் ஏறியவர்களும் சேர்ந்து மலையகத்திலே ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள் தெரிந்தவுடன் உடனடியாக அடித்து பிடித்துக் கொண்டு வந்திருக்கின்றார். காலையில வந்து அங்கே இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்களை அறிவுறுத்தல்களை வழங்கி நல்லா குடிக்க கொடுங்கடா, நல்லா ஆடுங்கடா, நல்லா விளையாட்ட பண்ணுங்கடா என்று சொல்லிவிட்டு இன்று காலையில் வந்திருக்கின்றார். எங்கேயாவது இருந்து கொண்டு அப்பா தொழிலாளர்கள் தூண்டிவிடும் ஒரு தலைவன் ஒருபோதுமே ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்க முடியாது, தொழிற்சங்க தலைவராக இருக்க முடியாது.
மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வினை வழங்காமல் பயனற்ற திட்டங்களுக்காக அரசாங்கம் நிதியை செலவிடுவதாக ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் போன்சேகா தெரிவிக்கின்றார். கொலன்னாவை நகமுள்ள 101 தோட்டத்திற்கு இன்று சென்றிருந்த போதே அவர் இதனை கூறியுள்ளார். நாகஹாம் உள்ள 101வது தோட்டத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகள் தொடர்பில் சரத் போன்சேகா இதன் போது கேட்டறிந்தார். இங்குள்ள பாரிய பிரச்சனை இந்த குப்பை மேடாகும். 2 ஏக்கரில் தொடங்கி தற்போது 17 ஏக்கரை விழுங்கியுள்ளது. அரசாங்கத்திற்கு இது பாரியதொரு பிரச்சனை அல்ல. அரசாங்கம் சிறிதளவேனும் முயற்சித்தால் நாட்டில் இடவசதி உள்ளது. நவீன உபகரணங்கள் குறைந்த விலையில் உள்ளன. அவற்றை இங்கு பொருத்தினால் இவ்வாறு கழிவுப் பொருட்கள் குவியாது. உலகின் வறிய நாடுகளில் கூட இவ்வாறு குப்பைகள் குவிக்கப்படுவதில்லை. அதற்கான நவீன வசதிகள் காணப்படுகின்றன. அத்தகைய நடவடிக்கைகளுக்கு பணத்தை செலவிடாமல் எமது தலைவர்கள் ஆடம்பர செலவு செய்கின்றனர். 20 மில்லியன் மக்களின் சுகாதாரத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியில் 10% ஜனாதிபதியின் ஒருவரிட தேவைக்காக எமது நாட்டில் செலவிடும் நிலைமை காணப்படுகிறது. இது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். பொதுவாக மின்சார கட்டண பட்டியலுக்காக உணவு செலவில் 7%, கல்வி செலவில் 43% செலுத்தப்படுவதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு 2010ஆம் ஆண்டில் மேற்கொண்ட ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. மாதம் ஒன்றுக்கு ஒருவருக்கு குறைந்தபட்சம் 12 கிலோவாட் மணித்தியால மின்சாரம் தேவைப்படுவதாக அந்த ஆய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 60 அலகுகளை விட குறைவாக பயன்படுத்தும் வறிய குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகளின் கல்விக்காக செலவிடப்படுகின்ற தொகையை விட இரட்டிப்பு தொகையை அவர்கள் மின்சாரத்திற்காக செலுத்த நேரிடுகிறது. உணவுக்காக அவர்கள் செலவிடும் தொகையில் சுமார் 20% மின்சாரத்திற்காக செலவிட நேரிடுகிறது. ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருப்பார்களா என் அந்த குடும்பத்துக்கு 60 மின்சார அலகுகள் தேவைப்படுகின்றன. இன்று அத்தகைய குடும்பங்களின் மின்சார கட்டணம் புதிய நடைமுறைக்கு அமைய 40% முதல் 60% வரை அதிகரிக்கப்பட்டது. பிள்ளைகளின் கல்விக்காகவும் அவர்களது உணவுக்காகவும் செலவிடப்பட வேண்டியுள்ள முக்கிய செலவின் குறிப்பிடத்தக்க அளவு தொகையை அவர்கள் மின்சாரத்துக்காக செலவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மின்சக்தி எரிசக்தி அமைச்சு நாளைக்காக இன்று என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியதுடன் இதன்போது மின்சார பயன்பாடு தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் ஜூன் மாதம் 30 அலகுகளை பயன்படுத்தியவர்கள் மின்சாரத்தை சேமித்துள்ளமை தெரிய வந்தது. அக்டோபர் மாதத்திலும் 60 மின்சார அலகுகளுக்கு குறைவாக பயன்படுத்தியவர்கள் மின்சாரத்தை சேமித்துள்ளதாக அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நவம்பர் மாதத்திலும் 60 அலகுகள் வரை மின்சாரத்தை பயன்படுத்தியவர்கள் ஓரளவு மின்சாரத்தை சேமித்துள்ளதாக அந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. அதிசொகுசு சாதனங்களை பயன்படுத்துவோரை போன்றே மின்சாரத்துக்காக அதிக கட்டணங்களை செலுத்துவோரும் அந்த திட்டம் தொடர்பில் பதிலளிக்கவில்லை. அதாவது மின்சார கட்டண பட்டியல் அவர்களுக்கு பிரச்சனையாக அமையவில்லை என்பதே தெரிய வருகிறது. வறியவர்கள் இல்லாவிடின் 60 அலகுகளை விட குறைவாக பயன்படுத்துவோரே தமது மின்சார கட்டண பட்டியலை குறைப்பதற்கான நேர்மையான முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் இந்த மின்சார கட்டண முறைமை வறியவர்கள் தொடர்பில் சிந்தித்து மேற்கொள்ளாத ஒரு நடவடிக்கை என்பது மிகவும் தெளிவாகிறது. ஜப்பானின் சவரா கத்தோரி நகரில் உள்ள லங்காஜி விகாரையில் இன்று முற்பகல் நடைபெற்ற மத அனுஷ்டானங்களில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திசா அத்தநாயக்க கலந்து கொண்டார். ஜப்பானில் உள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தியாளர் சமந்த பெரேரா இது தொடர்பான தகவல்களை எமக்கு வழங்கினார். ஐக்கிய தேசிய கட்சியின் டோக்கியோ கிளை இதனை ஏற்பாடு செய்திருந்தது. லங்காஜி பிரதி விகாராதிபதி ஹேனேகிதர சீலபத்ர தேரர், யட்டவர பஞ்சராம தேரர் ஆகிய தேரர்களின் தலைமையில் மத அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன. மத வழிபாடுகளின் பின்னர் டோக்கியோ கிளை உறுப்பினர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த புதுவருட விருந்திலும் திசா அத்தநாயக்க கலந்து கொண்டார். ஐக்கிய தேசிய கட்சி இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. உலக பிரசித்தி பெற்ற லண்டன் மரதனோட்ட போட்டியில் இலங்கையரான அனுராத இந்திரஜித் குரே 14ஆம் இடத்தை பிடித்துள்ளார். வருடாந்த லண்டன் மரதனோட்ட போட்டி 35,000க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகளின் பங்களிப்பில் இன்று நடைபெற்றது.
போட்டி ஆரம்பமாக முன்னர் பாஸ்டன் மருதனோட்டத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. போட்டியில் 14ஆம் இடத்தை பிடித்த அனுராதா இந்திரஜித் குரே அதற்காக 2 மணித்தியாலங்கள் 17 நிமிடங்கள் 53 செகண்ட்களை எடுத்தார். ஆசிய வலயத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியில் பங்கேற்ற வீரர்களில் முதலாவதாக போட்டியை நிறைவு செய்த வீரராகவும் அவர் பதிவானார். லண்டன் ஒலிம்பிக் விழாவில் அனுராதா இந்திரஜித் குரே 55வது இடத்தை பிடித்தார் என்பதும் இங்கு நினைவு கூறத்தக்கது. லண்டன் மருதனோட்டத்தில் எதியோப்பியாவின் செஹாயா கெபிடேட் முதலிடத்தை பெற்றார். போட்டியை நிறைவு செய்ய அவருக்கு 2 மணித்தியாலங்கள் 6 நிமிடங்கள் 4 செகண்ட்கள் சென்றன. கென்யாவின் இமானுவேல் முடாய் 2ஆம் இடத்தையும் எதியோப்பியாவின் எல் எப்ஷோரா 3ஆம் இடத்தையும் பெற்றனர். இத்துடன் இன்று எமது இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.